நற்குல திராட்சை செடி. ஆமேன். நற்குல திராட்சை செடி, அதனுடைய கண்டினியூஷன் போகலாம். அந்த நற்குல திராட்சை செடி அதனுடைய ஆரம்பம் ஒரு 3 காரியங்களை பார்த்தோம். ஆனாலும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகலாம். நம்பர் 1, முதலாவதாக த ஃபஸ்ட் சீடு யாருன்னு கேட்டால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் சொன்னது, தேவன் நற்குல திராட்சை செடியை ஆரம்பித்த விதம். சொல்லப்போனால் ஏசாயா 5:2 ஒரு முறை வாசித்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. காத்திருக்கிறாராம் பாவம். ஐயா, ஆண்டவர் காத்திருக்கிறாராம். அவருடைய குணத்தை நம்மள மாதிரி தானே, அவரை மாதிரி தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்மளும் அப்படித்தானே அநேக காரியங்களுக்காக காத்திருப்போம்ல. இதுக்காக நான் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காரியத்துக்காகவும் மனுஷர்களாகிய நாம் காத்திருப்போம். ஆனால் ஆண்டவரும் காத்திருக்கிறாராம். அவரும் நம்மளை மாதிரி. அப்போ அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர், அவர் இருக்கிறார். அவர் நம்மை போலவே சில நேரங்களில் இருக்கிற இல்லை, எல்லாமே நேரத்தில் இருக்கிறார்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அவர் ஏதோ பயங்கரமான டமால் டுமீல்னு வருவார்னு. இல்லைங்க, நம்ம எப்படி சாதாரணமாக நினைக்கிறோமோ அவரும் அப்படி தான் நினைக்கிறாரு. ஆனால் சர்வ வல்லவர் அவர். ஆனால் அவருடைய குணங்கள் பாருங்க அப்படியே நம்மள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்க. இல்லை, அவரும் பாவம் வேலி அடைக்கிறாராம், கற்களை பொறுக்கிறாராம், நல்ல திராட்சை செடியை கொண்டு வந்திருக்கிறாராம், அது நடுவில் ஒரு கோபுரத்தை நட்டுறாரு, ஆலையை உண்டு பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆசையாக காத்திருக்கிறார். நல்ல பழங்களை கொடுக்கும். அவருடைய உள்ளம் பார்த்தீங்களா, எந்த எண்ணத்தில் அவர் அதை ஆரம்பித்தார், எந்த எண்ணத்தில் ஆரம்பித்தார். கடைசியில் அவர் எதிர்பார்க்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போய் முடியும் போது ரொம்ப கஷ்டப்படுகிறார். ஏன்டா இப்படி முடிஞ்சது? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியாது. நம்ம ஒரு காரியம் கெட்டு போச்சுன்னா ஏன் நமக்கு உட்காந்துட்டு பல காரியங்களை செஞ்சிட்ருப்போம். அவருக்கு எல்லாம் தெரியும். இதை வச்சு பொறுமையாக அந்த திராட்சை செடிக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு சொல்லி பொறுமையாக டீல் பண்ணி அடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அடி கொடுத்து அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைச்சு அப்படியே கொண்டு போய் நேசிக்கிற தெய்வம். ஆமேன். நம்மை திருத்துகிற தெய்வம், நம்மை குணப்படுத்துகிற தெய்வம், காயப்படுத்தி கட்டு போடுகிற தெய்வம், காயப்படுத்தி கட்டு போட்டு சுகமாக்குகிற தெய்வம். அந்த காயப்படுத்தி கட்டு போடுறதில் நம்ம திருந்திடுவோம். அப்போ அவர் நமக்கு ஞானத்தை போதிக்கிறார். நம் ஞானம் இல்லாததுனால தானே அடி வாங்குகிறோம். அந்த கர்த்தர் நம்மை அந்த பாதையில் கொண்டு போகும் பொழுது மெய்ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் ஞானத்தை போதிக்கிறது நிமித்தம் நாம் குணப்பட ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. முடிவிலே அவர் மகிமையிலே சேர்ப்பார். ஆசாப் என்கிறதான மனுஷன் என்ன சொன்னா, இப்படி எனக்கு போதித்து நீர் முடிவிலே என்னை மகிமையிலே சேர்ப்பீர் என்றான். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம போகிற பாதைகள் ஒன்று, நம்ம அனுபவிக்கிற காரியங்களும் நமக்கு சில கடினமான காரியங்களாக இருக்கும் வாழ்க்கையில், குடும்பத்திலேயோ மற்ற எல்லா இடத்துலையுமே. அதே நேரத்தில் சபைக்குள்ள வரும்போது சில நேரங்களிலே நாம் செய்த தவறுகளை தேவன் சுட்டி காட்டி சில கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவும் நான் தள்ளப்படுகிறோம். ஆனால் அவர் கைவிடுகிறதில்லை. எல்லா பக்கத்துலேயும் சம்டைம்ஸ் நம்ம இருந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கு. முடிவு சம்பூர்ணம். அப்போ முடிவிலே என்னை மகிமையிலே சேர்ப்பீர் என்று ஆசாப் சொல்லுகிறான். அநேகம் பிள்ளைகளை
மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படிக்குன்னு எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக. ஒரு சின்ன காரியத்தை தொட்டுட்டு நான் நற்குல திராட்சை செடிக்கு வருவேன். இந்த வசனத்திலிருந்தே there is a goal, there is a purpose goal எல்லாமே ஒண்ணுதான். there is a goal, ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள் நிறைவேற வேண்டுமானால் ஒரு காரியம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் கவனிச்சுங்க, சின்ன கேள்வி கேட்டுருவேன். ஒரு பர்பஸ் இருக்குது, there is an end, ஒரு எண்ட், பர்பஸ், குறிக்கோள், நிறைவேற வேண்டிய ஒரு காரியம். அதுக்கு சில காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் சில காரியங்கள் செய்யணும். இந்த வசனத்தில் என்ன இருக்குது? அந்த 2 சொல்லுங்க பார்க்கலாம். எது என்னதுன்னு சொல்லணும் கரெக்டாக. ஆளாளுக்கு ஒன்று சொல்லக்கூடாது. கோல் என்ன? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் சேர்ப்பது தான் கோல். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு விதையை தேவன் எடுத்துக்கொண்டார். அந்த விதையை செடியாக்கணும். அந்த செடி நற்குல திராட்சை செடியாகணும். அது பூமியெல்லாம் பரம்பணும். போன வாரம் சொன்னதுலேருந்து நான் கண்டினியூட்டி பண்ணுறேன். ஒரு காரியம் செய்யணுன்னா, ஒரு காரியம் முடிவுக்குள்ளே கொண்டு வரணுன்னா, அதை எய்மாக வச்சுட்டு அதுக்கேற்றபடி ஃபோக்கஸ் பண்ணி காரியங்களை செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியம். இன்னொரு உதாரணம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு கோல், எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பது அதற்கு ஏற்ற ஒரு செயல். சொல்லலாமே, வாட் இஸ் த கோல்? பரிசு பெறணும், எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருக்கணும். அப்போது எண்டை ரீச் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தா ஒழிய அந்த எண்டுக்கு போக முடியாது. இங்கே உலகத்துலேயே அப்படித்தானே. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எய்ம்லெஸ்ஸாக பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. என்ன கோல்? தி செட் எ கோல். அதற்கேற்றபடி மெத்தடாலஜி, என்ன மெத்தடில் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் அந்த கோலை போய் அடையலாம் அப்படிங்கிற ஒரு அழகாக தெளிவாக. இல்லாவிட்டால் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறதுக்கு சமம். சிலம்பம் பண்ணுறான், ஆகாயத்தில் பண்ணுறான், யாருக்கு பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. காலம்தான் வீணாக போகுமே ஒழிய அதன் பலனை நாம் காண முடியாது. எனவே இங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னா, அநேகம் பிள்ளைகளை சும்மா ஜாலியாக அப்படி இளைப்பாற பண்ணி அப்படி ஜம்முன்னு அங்கே கூட்டு போய் இங்கே கூட்டு போய், வசனத்தை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகிமையில். கொஞ்ச நாள் அது நம்மள்கிட்ட வரல. இப்போ அந்த வார்த்தை மகிமையின் தேவன், நாம் பாவம் செய்து மகிமை இழந்தோம், மகிமையின் தேவன் இறங்கி வந்தார், நம்மை ஆலயமாக்கி மகிமையின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், மகிமையின் தேவன் மறுபடியும் வருவார், வந்த பிறகு மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில். எனக்கு இது 2 வாரமாக மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆகவே முதலாவது நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மகிமையின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிறதான நிச்சயம் நமக்கு வேணும். அந்த நிச்சயத்தை உடையவர்கள் யார் நமக்குள்ளே இருக்கிறாங்கிறத ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து அதன்படி பிஹேவ் பண்ணணும். உள்ள நமக்குள்ளே தங்குறவர் ஏதோ ஒரு மகிமை அற்றவராய் ஏதோ ஒரு சும்மா சாதாரண மனுஷன் அல்ல. நீங்களே சொல்லலாம், இப்போ தேவாதி தேவன், மகிமையுள்ள மகத்துவம் உள்ள மகாராஜா, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தர், மகிமையின் கர்த்தராக்கும் என் உள்ளத்தில் இருக்கிறார்னு
அப்படி சொல்லணும். அல்லேலூயா. கொஞ்சம் சொல்லி பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அப்படி அப்படி கொக்கி போட்டு உங்களை சொல்ல வைப்பேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி சொல்லுவீங்க. அப்படின்னா நீங்கள் சொல்லாட்டினா நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம் இல்லை, அப்படி பழக்கப்படலைன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார்? வானாதிவானம் கொள்ளாத சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தராகிய மகத்துவம் உள்ள மகிமையின் ராஜாவாகிய சீக்கிரம் வரப்போகும் மணவாளனாகிய மகா பரிசுத்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய சரீரத்தை அவர் ஆலயமாக்கி வச்சிருக்கிறார். இன்று நான் அவரை சுமக்கிற மகிமையின் தேவனை சுமக்கிற ஒரு பாத்திரமாக, கிருபா பாத்திரமாக, அல்லேலூயா, நான் இருக்கிறேன். இப்படி எண்ணுகிறவர்கள், வேதத்தின்படி இப்படி சரியாய் எண்ணுகிறவர்கள் பாவத்துக்கு போக மாட்டார்கள். அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது யார்? அதான் ஃபாதர் ரொம்ப அழகாய் ஒரு பாட்டு பாடினார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் பேசணும், எங்கே நான் செல்லணும், எங்கே நான் போகணும், எனக்கு கற்றுத்தார ஆண்டவரேன்னு பாடினார். ஃபாதருடைய பாட்டுகள் நிறைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்கள் இந்த வசனத்துக்கு ஒத்து போகும். அழகான சிம்பிளாய் பாடியிருப்பார். ஒரு பெரிய கிஃப்ட்டு அந்த பரிசுத்தவான் நமக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு கிடைத்த, சபைக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட். அல்லேலூயா. இருக்கட்டும். இதை பார்க்கும்போது அல்லேலூயா, அநேகம் பிள்ளைகள் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துலேருந்து ஐயோ கிழக்கு மேற்கு நாலா திசைகள்லேருந்து நம்மளை போல் இன்றைக்கி ஆராதிச்சுட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உலகெங்கும் ஆராதிச்சுட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உபத்திரவங்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கிறவர்கள், இழப்புகளை சகித்தவர்கள், பொறுமையோடு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், ஓடி முடித்தவர்கள் எல்லாரும் மகிமையில் ஒரு பெரிய கூட்டமே நிற்கும். அல்லேலூயா. அந்த மகிமையின் தேவனை மகிமையிலே காண்போம். இந்த பூமியில் மகிமை கிடையாது. மகிமையின் தேவனை மகிமையிலே, நம்முடைய சரீரங்களும் மகிமை மறுரூபமாகி, என்ன ஆனந்தம்! இந்த மகிமையின் தேவன் சீக்கிரம் வரப்போகிறபடினால இந்த ஒரு சென்ஸ் நமக்கு எப்போதும் இருக்கணும். நான் சுமக்கிறது யார்? எனக்குள்ளே மகிமையின் தேவனை வச்சுட்டு நான் சுமந்துக்கிட்டு என்னுடைய நடவடிக்கைகள் அவரை வருத்தப்படுத்துமானால் ஒரு கஷ்டகரமான ஒரு காரியம். அது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லையா? அது போதும் நம்மை சுத்திகரிப்பதற்கு. ஆமேன். ஆகவே இந்த வசனம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதார். நான் இந்த பக்கம் இப்போ தாவிடுறேன். ஒரே ஒரு விதை எடுத்தார், அதை வளர்த்தார். ஆனால் அந்த வளர்ந்த பிறகு, வளர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய ஆசை என்னன்னா, இது நற்குல திராட்சை செடியாய் வரணும். இதை வச்சுட்டு நான் பல செடிகளை கொண்டு வந்து பூமியை நிரப்புவேன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா அவர் மண்ணிலிருந்து சிருஷ்டித்த பிறகு, மண்ணால் மனுஷனை சிருஷ்டித்த பிறகு சொன்ன முதல் வார்த்தை என்ன? பரவுனர், பூமியில் நிரப்புங்கள் அப்படின்னார். அப்போ அவருடைய எண்ணம், there is no second thought, ஒரு ரெண்டாவது எண்ணங்கிறது இல்லை. நான் அப்படி இந்த வசனத்தை பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை வேற என்ன பார்க்க முடியும்? பூமியை நிரப்புங்கள் அப்படின்னாக்க த பெஸ்ட் குவாலிட்டி மேன் உருவாக்கிட்டு அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு நல்ல எண்ணங்களோடு ஒரு மனுஷன் ஒரு ஹோட்டலில் ஆரம்பிப்பார்னா, சாப்பாடு மாத்திரம் குவாலிட்டி இல்லை, அந்த சாப்பாடு செய்கிற உபகரணங்கள், ஆட்கள், இடம், டேபிள், மேஜைகள், மற்ற இன்னும் என்ன எல்லாம் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் பக்கா குவாலிட்டியாக இருக்கு. அப்படி தானே செய்வார் இல்லையா? நல்ல சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு உட்கார, அசிங்கமான இடத்துல உட்கார வச்சு சாப்பிட திட்டுவாங்க இல்லையா? எலி ஓடுது, குறுக்கில் எலி ஓடுனுச்சுன்னா ஹோட்டலில்
மசால் தோசை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, குடுகுடுன்னு காலுக்குள்ளே எலி ஓடுது. ஐயோ பாஸ்டர் நிறுத்துறீங்களா? பக்காவாக இருக்கணும். அப்படி போல நிரப்ப சொன்ன தெய்வம், அவருடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள். அந்த ஒரு மனுஷனை எடுத்தாராம். ஏசாயா 51 1வது அதிகாரம் 1. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. கஷ்டத்தோட இந்த வார்த்தையை சொல்றார். போன வாரம் இதை நான் சொல்லலை, இப்போ இந்த சர்வீஸில் அது தோணுது. கஷ்டத்தோட சொல்றார். ஏன்? சில வீடுகளில் சில காரியங்கள் நடக்கும்போது சொல்லி காட்டுறாங்கல்ல, டே உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரா. இவன் படிக்காமல் என்ன செய்வான்? ஊரை சுற்றி கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பான். உடனே அவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வாடா, பாடாத பாடுபட்டு உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதை விற்று இதை விற்று காசு கட்டினார்ரா, உனக்கு எங்களுக்கு தெரியும்டா, உனக்கு தெரியாதுடா அப்படிம்பாங்க. அவனுக்கு என்ன தெரிய போகுது, இப்படி பாழாக்கி போட்டியடா அப்படிம்பாங்க. அப்போ அந்த வார்த்தையை மகிழ்ச்சியோட சொல்கிறாங்க. கொஞ்சம் சிந்திங்க. கஷ்டத்தில் தான் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி ஆக்கி போட்டியேன்னு. அப்போ என் தேவனும் அதை ஏதோ ஒரு அங்கலாய்ப்போடத்தான் இதை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ எங்கேருந்து, வாட் இஸ் யுவர் ஆரிஜின், கொஞ்சம் ஆரிஜினை பார், உன்னுடைய ஆரம்பத்தை பார். நீ எப்படி இருக்க வேண்டியவன், எப்படி இருக்கிறாய் இப்போ. ஆனால் உன்னுடைய ஆதி தகப்பனை நான் அழைத்த பொழுது அவனை கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் வேற எண்ணத்தோடு கொடுத்தேனே, அப்போ நான் நினச்சது நடக்கலையே அப்படின்னு சொல்லி காட்டுறது போல எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க கசப்பான பழங்களை கொடுத்துட்டாங்க. காத்திருந்தார்னு போட்டிருக்குது. வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டினார், ஆலையை உண்டாக்கினார், கோபுரத்தை கட்டினார், கட்டிட்டு காத்திருந்தார். அது வளர்ந்துக்கிட்டே வந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் வர வரைக்கும் ஆசையாக காத்திருந்தார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இனிப்பான பழத்துக்கும் கசப்பான பழத்துக்கும் நிறத்திலேயோ உருவத்திலேயோ எந்த வித்தியாசம் இருக்காது. குண்டு அழகா திராட்சை பழம் இருக்கும். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகுதான் தெரியுது, பூ அப்படின்னு துப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இவ்வளவும் நான் பட்ட பாடு, என்னடா இதுக்காகவா பட்டேன்னு அங்கலாய்த்து சொல்லுகிறார். திருச்சபையே, நாம் இதிலிருந்து பல பாடங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், எப்போதுமே உன்னை ஆசீர்வதிப்பார்னு பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் என்னை பொறுத்த மட்டும் எது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நமக்கு தெரியப்படுத்தினா அதை போல ஒரு பிளெஸ்ஸிங் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறாரோ தயவாய் அதை நமக்கு சொல்லட்டும். அவர் இருதயத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளை நாம் அறியாதபடிக்கு நமக்கு என்ன வேலை வேற? என்ன சொல்றீங்க? அவருக்காகத்தானே, அவருடைய தோட்டத்தில் தானே நடப்பட்டிருக்கிறோம். அவரால் நடப்பட்டோம் அல்லவா? நம்மளை நட்டோமா, நம்மளை வந்துட்டோமா என்ன? அப்போ தோட்டக்காரருடைய இருதயத்தின் எண்ணங்களை அறியாம நம்ம எப்படி அவரை பிரியப்படுத்துறது சொல்லுங்க. அது ஒன்று தான் எனக்கு, என்னை பொறுத்த மட்டும் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது. நாம் கூடி வரும்போதெல்லாம் அவர் நம்மோடு மனந்திறந்து பேசினாலே நமக்கு அது போதும்.
அவருடைய வார்த்தை நமக்கு போதும். அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறாரே, அது போதும் என்று நினைக்கிறேன். அதன்படி நாம் செய்யும் பொழுது அவருடைய உள்ள குளிரும். குளிர்ந்தால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தன்னாலே வரும். ஒருவன் சத்தியத்தின்படி நடந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பானோ? பதில் சொல்லலாமே. சத்தியத்துக்கு விரோதமாக சாட்சி ஏதாவது கொடுக்க முடியுமோ? ஆவியின் கனியை குறித்தும் மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் சொல்லும் பொழுது ஒருவன் ஆவியின் கனிகளோடு ஒருவன் இருந்தால் இவன் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்றதுக்கு யார் குற்றப்படுத்தக்கூடும்? அன்பில் நடந்து கொள்ளுகிறவனை யார் குற்றப்படுத்தக்கூடும்? பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுகிறவனை யார் குற்றப்படுத்தக்கூடும்? அப்படி தேவன் பிரியமாய் நம்மேல் இருப்பார். ஆனால் தேவன் நமக்கு தராதது என்ன? அவர் எதையாவது அவர் வைத்துக் கொள்வாரோ தனக்கென்று? எனவே அதை நோக்கிப்பார் என்று சொல்லி ஆரம்பித்த இந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் சொன்ன காரியம் ஆதியாகமம் 13:16. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். எனக்கு இது காலையில் மறுபடியும் வாசிக்கும்போது வேற மாதிரி தோணுச்சு. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். பார்ட் 1ல் பார்க்கணும். அதான் ஸ்டெப் நம்பர் 1ல் இருக்கிறோம் நம்ம. ஒருவன் அழைத்து அவனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். இந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? பூமியின் தூளை போல. அதாவது பொருத்தமே கிடையாது இதுக்கு. there is no match. இன்னைக்கு ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு இங்க இருக்குதுன்னா எத்தனை பேரை கூப்பிடணும்? ஒருத்தனை கூப்பிட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் பதிலா, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒருத்தனை கூப்பிட்டுட்டு இல்லை கூப்பிட்டாங்கன்னா 5000 பேர் வருவாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷனை கொடுத்துட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். என்னடா சாப்பாடு வேஸ்ட் ஆகி போச்சே, ஐயோ இவ்வளோ பிரயாசங்கள் வேஸ்ட் ஆகி போச்சு. அப்போது ஒரு மனுஷனை கூப்பிட்டுட்டு கொடுக்குற ஆசீர்வாதம் எவ்வளோ? இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த இது மேட்சே இல்லை. தெர் இஸ் அ மிஸ்மேட்ச் ஹியர். பூமியில் எவ்வளவு தூள் இருக்கோ உன்னால் அந்த டஸ்ட்டை உன்னால் எண்ண முடியுமா? மணலை எண்ண முடியுமா? கால் தூசி உன்னால் எட முடியுமா? எண்ணிக்கோ, அவ்வளவு இருக்கும் உனக்கு ஆசீர்வாதம். ஒரு மனுஷனை கூப்பிட்டு இங்கே ஒரு பெரிய பாடம் ஒன்று மறைஞ்சிருக்குது. உடனே இந்த மனுஷனுக்குள்ள இருதயத்துக்குள்ள என்ன வந்திருக்கணும்? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எதை சொல்கிறதுன்னு தெரியலையே. என்ன வந்திருக்கும்? ஒன்று வந்திருக்கும், பயங்கரமான சந்தோஷம் வந்திருக்கும். நிச்சயமாக ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய என்னை அழைத்து, என்னத்துக்கு அழைச்சிங்கன்னு தெரியல, ஒருவனாய் இருக்கையில் அழைச்சி போட்டுட்டு பூமியின் மணலத்தனையாய் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னா, என்னப்பா நீங்கள் யாருப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னா உனக்குள்ளே சந்தோஷம் வந்திருக்கும். சந்தோஷம் வந்தோடனே கொஞ்ச நேரம் குதிச்சிருப்பானோ? தெரியல. உங்களை கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் சரி. அவன் என்ன நினச்சிருப்பானோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் சந்தோஷப்பட்டிருப்பான். சந்தோஷப்பட்ட அடுத்த நிமிஷமே அவனுடைய சந்ததி வந்ததோ, இங்கே தான் பாடம். இங்கே தான் பெரிய பாடம். நம்மை ஆசீர்வதிப்பதாக தீர்க்க தரிசனமாகவோ அல்லது எப்படியோ வசனத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமாக தேவன் சில காரியங்களை சொல்லி இருந்தாலும் அவைகள் நிறைவேறுகிறதற்கு ஒரு காலத்தை தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார். எடுத்தோனே கொடுக்கறதில்லை. இது ஒரு பெரிய ரகசியம். இப்படி கொடுத்தார் என்று சொல்லி துள்ளி குதித்ததான அநேக ஊழியங்கள் படுத்து கிடக்கிற ஊழியங்கள் இன்னைக்கும் எந்திரிக்க முடியாமல் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களும் மக்களும் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இன்னைக்கும் உண்டு.
தேவன் சகல பொறுமையின் தேவன். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும். என்ன சொன்னார் என்பதை நன்றாக தெரியும். நமக்கு தான் அது என்ன செய்ய முடியாது, புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் எப்போ தருவார் ஏது தருவார்னு தெரியாமல் நம்ம மனசு விரும்பினதுக்கு எதையாவது கற்பனை பண்ணி குதிக்க ஆரம்பிப்போம். அவர் நேரத்துக்காய் காத்திருக்காமல் போய் விடுவோம், காரியத்தை கெடுத்து விடுவோம். இது நடந்த பிறகு தேவன் எனக்கு சொன்னாரே என்று சொல்லுவோம். அவர் சொன்னதும் உண்மைதான், அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்மை அழைத்தது உண்மைதான். ஆனால் அவருடைய நேரத்தில் அவர் நம்மை நடத்தக்கூடிய விதத்தில் அவர் நம்மை நடத்துவதற்கு நாம் அறியாமையை காட்டிவிட்டோம். அவ்வளவுதான். நமக்கு அது புரியல. நம்ம நினைச்ச மாதிரி கர்த்தர் நம்மை நடத்துவார்னு நினைச்சோம். எப்படியோ சொன்னேனே, எதோ சொல்லிவிட்டேனே தெரியாம. நம்ம நினைச்ச மாதிரி கர்த்தர் நம்மை நினைச்சோம். ஆனா சத்தியம் என்னன்னு கேட்டா, அவர் நினைச்ச மாதிரி நம்மளை நடத்துவாருங்கிறது நமக்கு தெரியாம போச்சு. அவர் நினைச்ச மாதிரி தான் நம்மை நடத்துவார். அதை ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். எதுக்கு அல்லேலூயா போட்டீங்க? அவர் நடத்துகிற விதத்தோ அவருடைய எண்ணங்கள் படி அவருடைய இஷ்டத்தின்படி வெளிப்படுத்துவாரா? மாட்டார், நடத்துவார். அப்போ ஏதாவது சொன்னா இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன்? நிம்மதி கிடையாது. அவர் நடத்துவார், ஆனால் நமக்கு நிம்மதியை தருவார், கலங்காதபடிக்கு செய்வார். அதற்காக நாம் காத்திருக்கணும். பெரிய பாடங்களுங்க, பெரிய பாடங்களுங்க. இதெல்லாம் ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த கதை, நமக்கு என்னன்னு சொல்லக்கூடாதுங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு பொருத்தமே இல்லாமல் பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். 5000 பேருக்கு சாப்பாடை ரெடி பண்ணி ஒருத்தனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது கதை இது. அப்படி அல்ல. அப்போ நம்ம கேட்போம், இவ்வளவு எதுக்குப்பா எங்களுக்குன்ட்டு. அவருடைய எண்ணங்கள் அப்படி இருக்குதுன்னா, இந்த ஒரு ஆபிரகாமுக்காக அவர் அப்படி இல்லை. இப்போ யார் இதை நான் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது இந்த நேரத்தில்? இப்போ நான் சொன்னோன்னே யாருக்கு எதை புரியுது? நான் புரிஞ்சுக்கிறது போல யாருக்கு புரிஞ்சிக்க முடியுது? ஒருத்தனுக்காக இல்லை, ஒருவனாய் இருக்கையில் அழைத்தார். ஆனால் அவன் ஒருத்தனுக்காக அல்ல, அநேகம் பிள்ளைகளை. அந்த அநேகங்கிறதுக்கு கவுண்ட் இல்லை, 10 பேர் 20 பேர் இல்லை, அநேகம்ங்கிறது. உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சா? கேன் யூ கனெக்ட் இட்? ஒருத்தன்னு நினைச்சுக்கிறான். அந்த ஒருவனை கொண்டு சின்னவன் சிறியவன், அந்த பலத்த ஆசீர்வாதங்கள் அந்த ஒரு ஆளுக்குன்னு மாத்திரம் இல்ல, ஒரு ஆளை வச்சு கொண்டு வர்றது, நம்மளை வச்சு பரப்புகிற தெய்வம். So that means கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் 2வது ஸ்டெப்புக்கு நம்ம வரப்போகிறோம். அப்போது கர்த்தர் சொன்னது ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரும்போது பாருங்கள், he nurtured that seed. ஸ்டெப் நம்பர் 1 அழைப்பு. ஸ்டெப் நம்பர் 1 என்ன? அழைப்பு. he called. யாரை அழைத்தாரோ அந்த அழைப்பின் மேன்மை நிறைவேறுவதற்காக வாக்குத்தத்தம் தருகிறார். பயங்கரமான காரியங்கள். திஸ் இஸ் நம்பர் 1. அடுத்து இந்த அழைக்கப்பட்டவர்கள் அவர்களை கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், he nurtured the faith that is the seed to germinate and he groomed his faith with a lot of tests. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய அழைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் என்பதும் கூட இந்த நிலைமையில் உங்களுக்கு இப்போ வாலிபர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி தெரியாது. அவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிறதான அநேக காரியங்கள் நம்முடைய செழிப்புக்காக அவர் வைத்திருக்கிறார். இட் இஸ் வெரி ட்ரூ. ஆனால் அடுத்த நிமிஷம் அவைகளை தரமாட்டார். அது உண்மை.
தந்தால் கெட்டு போவோம். ஸோ he had to nurture that faith of that one man. அந்த ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை அவர் வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஏன்? அவர் சொன்ன காரியம் நிறைவேறத்தக்கதாக இவன் கடைசி வரைக்கும் உத்தமமாய் போகணுமே. ஹல்லேலூயா. When God calls you, He calls you with a promise. And that promise starts with you. You are not the end of the promise. You are just the beginning of the promise. The end will be numerous people after you depart from this world. And it shall come to pass. But the problem here is, ஆனால் என்ன பிரச்சனைன்னா, உன்னை அழைத்த பிறகு ஒரு பெரிய கூட்டத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏற்கனவே சொன்னதற்கு நீ கடைசி வரைக்கும் நீ உத்தமமாய் இருப்பாய். ஆனால் உன் நிமித்தம் அது கண்டினியூ ஆகும். இல்லாவிட்டால் உன் நிமித்தம் டெர்மினேட் ஆகிவிடும். இட் கெட்ஸ் டெர்மினேட்டட். இட் இஸ் a mystery. There are a lot of people who started with a great promise. பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களோடு அநேகர் ஆரம்பித்தார்கள். விளங்குதோ? ஆனால் அவர்கள் பின்னால் அவைகள் வந்தடையாதபடிக்கு டெர்மினேட் ஆகத்தக்கதாக அவர்கள் கடைசி வரைக்கும் உத்தமமாய் இல்லை. ஆனால் ஒரு சிலரோ உத்தமமாய் தங்கள் வாழ்க்கையை முடித்தார்கள். சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிறது. அப்படி இருந்தும் கூட நடுவில் வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அதுவும் உண்டு. அதையும் தாண்டி அந்த கூட்டத்தின் நடுவில், அந்த குடும்பத்தின் நடுவில் ஒருவன் அழைக்கப்பட்டவன் உத்தமனா இல்லாவிட்டால் வேறொருவன் உத்தமனா இருந்தால் லைன் தாண்டி போயிடுது. அவனை கொண்டு டக்குன்னு அடிக்கிறார். 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை மாம்சத்துக்குரியவனாக இருந்தான், ஒருவனோ ஆவிக்குரியவனாக இருந்தான். டக்குன்னு ஆவிக்குரிய லைனில் போயிட்டார். அவருடைய கால்குலேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படியும் அவருடைய சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றி, ஆனால் நாம் உத்தமத்தில் நிலைத்திராவிட்டால் லாஸ் நமக்கு தான். ஆமென். ஒரு ஆபேலை கொன்றதான ஒரு காயின் ஆபேலின் மேல் பிரியமாய் இருந்து காயின் கொடுத்ததை பிரியமாய் இல்லை. காயின் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ வேண்டிய ஆபேல் வாழாமல் போய்விட்டான். என்ன சொன்னேன்? வாழ வேண்டிய ஆபேல் வாழ தேவையில்லாது போல தான் தெரியுது. துன்மார்க்கன், துர்குணத்தில் இருக்கக்கூடிய இவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆனாலும் தேவ திட்டங்கள் ஒளிந்ததோ? ஒளியவில்லை. அல்லேலூயா. டக்குன்னு லைனை மாற்றிடுவார். அவருக்கு தெரியும் எப்படி எந்த லைனில் எங்கே கொண்டு போகணுன்ட்டு. ஆனால் இது நடுவில் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து அந்த அந்த மேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சால்வை வந்து சேரும் பார்த்தீங்க, அழைப்பின் சால்வை, அந்த வல்லமையின் சால்வை, அந்த அபிஷேகத்தின் சால்வை, அதுக்குள்ளே தலையை கொடுத்து உத்தமமாய் கடைசி வரைக்கும் போனவன் பாக்கியவான். ஆபிரகாமுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தது. க்ரூம் பண்ணுகிறார் பாருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறேன். எப்படி க்ரூம் பண்ணுகிறார்? ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அவன் உத்தமத்தை விட்டு தவறினதாக தெரிகிறது. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணுறது சகஜம். மனுஷர்கள் வழி விலகி போகிறது சகஜம். ஒரு சின்ன ஒரு கெர்ச்சிப்பின் சத்தம் ஒன்று வந்துச்சு பாருங்க. என்ன கெர்ச்சிப்பின் வசனம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வசனம் வச்சு எனக்கு முன்பாக உத்தமனா இருன்னு ஒரு கெர்ச்சித்தார் பாருங்க. சரி பண்ணி கொண்டான். நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறே செய்யலைன்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ தவறுகள், கணக்கில்லாத தவறுகள். ஆனால் அவ்வப்பொழுது சத்தத்தை கொடுத்து நம்மை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நம் உள்ளத்தில் வச்சிருக்கிறாரே, இதுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டாம். ஆமென். சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? இல்லை கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக நான் இருக்கேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தெய்வமே,
நீங்கள் என்னை கெர்ச்சிக்கிறது எனக்கு நன்மையாக முடியும் ஆண்டவரே. நர்ச்சர் பண்ணுகிறார். நர்ச்சர் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 22வது அதிகாரம், The book of Genesis chapter 22 verse number 1. வாசிக்க. இந்த காரியங்கள் நடந்த பிறகுன்னா எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? நீங்கள் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அழகாக வெளியில் பேசுவீங்க. என்னன்னு கேட்டால், நர்ச்சரிங் த ஃபெய்த் ஆஃப் எப்ரஹாம். அவனை ஒரு வழி பண்ணுறது, ஒரு வழி பண்ணுறாருன்னு அர்த்தம், பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சில காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை அந்த ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்த பிறகு, இப்போ குதிக்காதே, கொஞ்சம் அடங்கிரு. நான் தான் சொன்னேன்ல, ஸ்தோத்திரம் சொல்லுவார், எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த இதில் நம்ம எல்லாம் இந்த இதில் சிம்லாவுக்கு போகிறோம்னா சின்ன பிள்ளைங்களாம் என்ன செய்யும், வீட்டில் அடித்து குதிக்கும். ஆனால் அப்பா ஒரு டேக் பண்ணி விடுவார், மேக்ஸில் 90 வாங்கினால்தான். ஐயையோ, காரியத்தை கெடுத்தே போட்டாரப்பா அப்பா. சரி, அப்போது இந்த ப்ராமிஸ் கொடுத்தோன்னே ஒரு பெரிய சந்தோஷம். இருக்கட்டும், கொஞ்சம் குதிக்காத, நீ இன்னும் விசுவாசத்தில் வல்லவன் ஆகலை, நீ இன்னும் வாக்குத்தத்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மனசு, இன்னும் நீ உத்தமத்தில் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பேசணும். உன் உத்தமம் கிடையாது, நான் எதிர்பார்க்குற உத்தமம் உனக்கு வேணும். அப்படி இன்னும் உருவாகிற வரைக்கும் நான் ஒன்று பண்ண போகிறேன், அது உருவாகணும். அவைகள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை, upon whom the calling is great, upon whom the blessings are incredible, know for sure they will be undergoing a severe test in their life. Know for sure. You cannot escape the test of God. Amen. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? கஷ்டமாக இருக்கா? யார் மேல் கனமான அழைப்பு இருக்கிறதோ, யார் மேல் பயங்கரமான ஆசீர்வாதங்களான ஒரு பெரிய திட்டங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுக்கு சோதனைகள் கட்டாயம் அன்றாட உணவை போல சில காரியங்கள் வந்து நேரிடும். அது புதுமை என்று எண்ணாதிருப்போமாக. Do not consider that such tests from God are very strange things. They are inevitable and you cannot escape. You cannot escape. அவரை சோதித்தார். எப்படி எனில், ஆபிரகாமே என்றார், இதோடைய அதெல்லாம் இருக்கட்டுங்க, அதெல்லாம் போட்டுங்க. ஸோ ஸ்லோவாக அவனை சோதிக்கிறார். நான் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி சொல்லுகிறேன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களோ பூமியின் தூளைத்தனையாய் சந்ததியின். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நிச்சயமாக எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷத்தோட கூடிய பெருமையும் வரும். பெருமைன்னா நல்ல பெருமை, பாசிட்டிவ் பெருமை. நான் நெகட்டிவை பற்றி பேசலை. என்னை ஒரு மேன்மையான ஒரு மனுஷனாக கண்டீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல தோணும். தாவீது சொன்னது போல, என்னை மகா மேன்மையின் மனுஷனாக என்னை கண்டீரே, இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் முன்னமே எனக்கு சொல்லி என்னை ஒரு மகா மேன்மையுள்ள மனுஷனின் சந்ததியின் மனுஷனாக என்னை கண்டீரே, நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னான். இப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட பயங்கரமான வார்த்தைகள் லேசானதல்ல. ஆனால் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய விசுவாசம் அதற்கு ஏற்றபடி கொண்டு போகணுமே, கெப்பாசிட்டி வேணுமே. அந்த கெப்பாசிட்டி உருவாவதற்காக அவர் கையாளுகிற முறைமை வித்தியாசமாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், வலிக்கும். ஆனாலும் கைவிட மாட்டார். ஆனாலும் இன்னைக்கு சாதாரணமாக இயேசு கைவிட மாட்டார்னு அல்லேலூயா சொல்லிடுவாங்க எல்லாருமே. கொஞ்சம் கவனிங்க, நான் எந்த இடத்துல நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். He will increase the fire. இந்த டெஸ்ட் பண்ணும்போது வலிக்கத்தான் செய்யும். ஆனாலும்
அந்த சோதனையில் அமிழ்ந்து போய் மாண்டு செத்து போயிடாதபடிக்கு அழகாய் கொண்டு வந்து சேர்த்துறார். அந்த ஒரு மனுஷனை பார் என்று சொன்னார், அந்த ஒரு குடும்பத்தை பார் என்று சொன்னார். உன் தகப்பனை பார், உன் தாயை பார், அவங்களுக்கு நான் படுத்தின பாட்டை பார்னார். அப்படித்தான் எனக்கு தோணுது. படுத்தின பாடு, நம்ம பாடு பெருசுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இவனுங்களை படுத்தின பாட பார்க்கணும். ஆண்டவரே, பூமியின் தூளத்தனத்தை பெருசாக நீங்கள் எத்தனை பேரை கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்களே. நான் கேட்டது ஒரே ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் கேட்டேன், ஒன்று ஒரு குமார், ஒரு பிள்ளையை கேட்டேன். அந்த பிள்ளையை கொடுக்கறதுக்கு எனக்கு 100 வயசில் எனக்கு அதை தர்றீங்க. இந்த 100 வயசில் நான் படுற பாடு எவ்வளவு? ப்ளீஸ் ஃபாலோ மீ. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ட்ராமாவை ஃபாலோ பண்ணுங்க. Should I wait for such a long period just to see only one boy in my life? இது நல்லாவா இருக்குதா? நீங்க சொல்றது என்ன, நீங்க செய்யறது என்ன? கோபம் வருமா வராதா? மனுஷனாக பேசுங்க. பெருசா அப்படி பேசுறீங்க, நல்லா தான் இருக்குது. சரி, நீங்க கொடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதன் வேலையில் கட 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 ஒரு வந்து ஒரு 25,000 வந்துருச்சுனாக்கா சரி, ஓஹோ இது நல்ல சைன். அப்போ உடனே மனுஷன் சொல்லுவான், பத்தியா என்னை மாதிரி ஆசீர்வதிக்கிட்ட உலகத்தில் இல்லை அப்படின்னு. அவன் உத்தமத்துலேருந்து கீழே இறங்கிடுவான், உருப்படாமல் போவான். இங்கே தான் பிரச்சனை. தேவன் மனுஷனை நம்புவது கடினம். நம்ப மாட்டார், கடினம். அவன் வழுவி போகிற இருதயம் உள்ளவன் என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்தந்த வேளையில் அவரவர்களுக்கு தேவன் நன்மைகளை தருவார். கர்த்தர் நமக்கு தருவார், தரும்போது வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அவர் தராட்டினால் தரது தாமதமானால் ஒருவேளை அவர் கெட்டவர்னு நம்ம சொல்றதுல என்ன நியாயம் இருக்கிறது? கர்த்தரை நாம் குறை சொல்லவே கூடாது. ஆமென். நம்மை ட்ரெயின் பண்றது இப்படியும் ட்ரெயின் பண்ணுகிறார். இந்த மாதிரி பேலன்ஸாக இருக்க தெரியுமா, அதையும் ட்ரெயின் பண்ணுகிறார். இல்லைன்னா எங்கேயாவது எதையாவது போய் உளறிட்டு வருவோம், கண்டதையும் உளறிட்டு வருவோம். எமோஷனல் பீப்புளாக இருப்போம், சத்தியத்தை சார்ந்து கொண்டவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். we should be truth based, faith based, knowledge based, knowledge of the Holy One of Israel, but not emotion based. இன்னைக்கு இருக்கும் எமோஷன், நாளைக்கு எமோஷன் வேற மாதிரி இருப்போம். இன்னைக்கு சோகமாக இருப்போம், நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம். அல்லது இன்னைக்கு சந்தோஷமாக இருப்போம், நாளைக்கு எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வாழ்றதில்ல. கர்த்தரை நம்பி நாம் சார்ந்திருந்து வாழ்கிறோம். கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும், தாமதமானாலும் அவருக்கு தெரியும். தாமதமாகும் பொழுது சேர்த்து வச்சு கொடுக்கிற தெய்வம் என்பதும் நமக்கு தெரியும். So he starts grooming his faith. இப்போ ரோமர் 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தி, இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதில் கொஞ்சம் ஆழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று பாதி அல்ல, முழு நிச்சயத்தோடு அப்படியானால் அவன் கிடைக்காத நாட்களில் அவனுடைய ஜீவியம் எப்படி மாறினது என்பதை பார்க்கலாம். He was prepared. God will prepare us. Hallelujah. Do you believe that God is in the business of preparing us for something greater which He has promised to us to take place? ஏதோ வளர்ந்தோம் சபை திறந்திருக்குது, இப்படி டப்புன்னு ஒரு நாள் இயேசு வருவார் போயிடுவார். ஐயா, அப்படி மாத்திரம் அல்லங்க. You do not know what will happen after your period of time is over. நம்முடைய டிபார்ச்சருக்கு அப்புறம் from this world, டிபார்ச்சர்னா இந்த பூமியை விட்டு நம்ம பரப்பட்டு போயிடுவோம். எவ்வளவு நாள் தெரியாது. இப்போ போக மாட்டோம், போறோம்னு சொன்னதுனால போயிட மாட்டோம். நம்முடைய காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. நமக்கு அடுத்து டிபார்ச்சருக்கு அப்புறம் what God will do we do not know.
But what he has promised will come to pass. That we should know now. அதை இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Then accordingly we will prepare ourselves. We will cooperate with God when he prepares us in this world. ஒத்துழைப்போம். அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக நம்மை வணையும் போது அதை அறிந்தவர்களாக இருப்போமானால் இப்பொழுது நாம் அவரோடு ஒத்துழைக்க முடியும். இல்லாவிட்டால் அவருக்கு எதிர்த்து நிற்குவோம். We will resist God. Things will be shattered. அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவருக்கு முழு நிச்சயத்தோடு நம்பின முழு நிச்சயத்தோடு அவன் நம்பத்தக்கதாக அவனை தேவன் உருவாக்கி தயார் பண்ணி வச்சிருக்கிறார். God prepared him. God can. God can. சொல்லி பாருங்க அந்த வசனம், அந்த வாசகத்தை சொல்லி பாருங்க. கர்த்தரால் முடியும் சொல்லி பாருங்க. வாலிப பிள்ளைங்க சொல்லி பாருங்க. God can. My God can. My God can. My God can. எப்பவும் இந்த வாசகம் நம்ம வாயில இருக்கணும். My Jesus can. He can. He can. He can. ஸோ இதை சொல்ல 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 அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம் சொல்லுகிறத கண்களால் பார்க்க முடியாது. நிறைய நேரங்களில் பார்க்க முடியாது. காணாததை காண்கிறது போல சொல்ல வைக்கிறது தான், சொல்றது தான் விசுவாசம். நோ மை காட் கேன். அது விரும்பினது அது வருகிற வேளையில் இந்த விசுவாசத்துக்காக பொறுமையாக இருந்ததன் பலனை சேர்த்து வச்சு தர்ற வேலை சாட்சியாய் மாறும். It becomes a testimony that will bring glory and honor to God. அது தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும். சோர்ந்து போனால் அத்தோடு அது க்ளோஸ் ஆகிடும். முழு நிச்சயமாய் நம்பிட்டான். அடுத்து என்ன செய்தானா? தேவனை தூஷிக்கவில்லை. ஏன் மகிமைப்படுத்தணும்? அவன் மகிமையின் தேவன். நம்பர் 1, அவர் மகிமையின் தேவன். அல்லேலூயா. Thank you Lord. அப்போ அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே விசுவாசத்தில் கொஞ்ச நாள் தான் மனுஷனுக்கு சோதனை, அந்த ஒரு டாலரன்ஸ் இருக்கும். இன்னைக்கு திடீர்னு விசுவாசத்தில் பேசுவோம், நாளைக்கு இதே வாய் வேற மாதிரி என்னப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போம். மனுஷன் தானே. இவன் எப்படி இருந்தானாமா, அவனை அந்த ஒரு விதையை தேவன் எடுத்து அந்த ஒரு செடியாக்கி அந்த செடி நற்குல திராட்சை செடியாக்குகிறதற்கு அவர் பட்ட பாடு, இவன் பட்ட பாடு. என்ன சொல்றீங்க? அவர் பட்ட பாடு, இவன் படுற பாடு. சரி, ஒரு ஆளை கூட நீங்க தரலையே, ஒரு பையனை கூட தராம தூளுன்னு சொல்றீங்களே, நியாயமா? அதுவும் இவ்வளவு காலம் வெயிட் பண்ண வச்சு கடுப்பாக்கின என்னை நொந்து நூடுல்ஸ் ஆக்கி நோவடிக்க வச்சு ஒரு பிள்ளையை நீங்க கொடுக்குறீங்க. என்னப்பா இது, என் வாழ்க்கையை வெறுத்து போச்சு எனக்குன்ட்டு சொல்லியிருக்கலாமே. உன்னை பெற்ற ஆபிரகாமை பார், நீ உன்னை பெற்றெடுத்த ஆபிரகாமை பார், சாராளை பார், உருட்டி தள்ளிட்டேன். ஃபர்னஸில் போட்டு நெருப்பில் போட்டு அப்படி சோளக்கருதை கொண்டு போய் நம்ம பீச்சில் நெருப்பில் போட்டு சுட்டு தருவாங்க பார்த்தீங்களா, உப்பு காரம் தடவி நம்ம டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்டு போவோம். அது போல உருட்டி தள்ளிட்டேன் நான். பாருனே, நான் அவனை நற்குல திராட்சை செடி ஆக்குறதுக்கு நான் பட்ட பாடு. அவன் உத்தமத்தை வளர்த்தேன், அவன் விசுவாசத்தை வளர்த்தேன், அவன் தேவ அன்பு அவனுக்குள் வளர்த்தேன், என்னை மகிமைப்படுத்துகிற ரகசியத்தை வளர்த்தேன், ஆணித்தனமான விசுவாசத்தை வளர்த்தேன், கீழ்ப்படிதலை வளர்த்தேன், எல்லாம் வளர்த்தேன். அவன் கொஞ்சம் அந்த செடி கொஞ்சம் வளர்ந்தது. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 வளர்ந்தது. ஸ்டெப் நம்பர் 3 நினைக்கிறேன். இது 3 வளர்ந்தது. வளர்ந்து விசுவாசத்தின் பலனை கண்டது. Are you with me? விசுவாசத்தின் பலனை கண்டது. He fathered Isaac. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். He fathered. Now he is a very proud father of a boy. Isaac.
ஐசக், ப்ரௌட் மதர் ஆஃப் எ சன். இசாக் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் போல இருக்கு, ப்ளசண்ட்டாக இருப்பான் போல தெரியுது. ஏன்னா இந்த அம்மா சிரிச்சது இல்லை, அந்த அம்மா பாவன் வந்து போய் சிரிச்சு. திஸ் ஆல் டெஸ்ட் எல்லாம் இப்படி போகுது பார்த்தீங்களா? உருட்டி தள்ளிட்டேன்னு சொல்கிறார்ல கர்த்தர், அதுதான். அதனால் ஒருவேளை என்னை உருட்டி தள்ளினார்னா ஆச்சரியமாக நினைக்காதீங்க. எங்களை இன்னும் தொடக்கூடாது ஆண்டவரையோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் நற்குல திராட்சை செடியாக மாறுறது எப்படி? அன்னைக்கே நினச்சேன்டா அந்த சபைக்கு நம்ம வரக்கூடாதுன்னு. ஏதாண்டு ஆசீர்வாதம் சொல்லிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா இப்போ கொண்டு வந்து உருட்டி தள்ளுறேங்கிறாரு. என்ன நம்ம கதை என்ன ஆகிறது? நிலைமை ஒன்றும் ஆகாது. யூ ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அல்மைட்டி காட் which fail not. அவருடைய கையிலேருந்து அவ்வளோ அசைக்க முடியும் அவர் கையை. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. ஓ வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போலவே மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், தாலும் உம்மோடுதான். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ஓ மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? அவர் கையில் வச்சிருக்கிறார். குதிச்ச மாத்திரத்தும் போயிட முடியுமா? அவர் கையில் இருந்து 4 வார்த்தைகளை பேசின மாத்திரம் போயிட முடியுமா என்ன? அவர் கையில் வைத்திருக்கிறார். எனவே மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்படின்னு சொன்னாக்க, he staggered not at the promise of God through unbelief, but was strong in faith. என்னையா
100 வயசு கிட்ட ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளைய கொடுக்கறதுக்கு இந்த பாடுபடுத்துகிற தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் ஸ்ட்ராங்கா ஒரு பிள்ளைய தர்றதுக்கு இந்த பாடுபடுத்துறாரு. அரபிக்கடல் தண்ணீரை குடிக்க வைக்கிறாரு, இந்து மகா சமுத்திரத்தின் தண்ணீரை குடிக்க வைக்கிறாரு. இந்த பக்கத்தில் வேற கடல் என்ன இருக்கு? எல்லா கடல் தண்ணீரையும் குடிக்க வச்சு ஒரு பிள்ளைக்காக இந்த பாடுபடுத்தி பிழிஞ்சி எடுக்கிறாரு. சொல்றதோ தூளு தூளு தூள் கலப்புறாரு. தூளத்தனையாய் தர்றேன். அந்த ஒன்று பார்க்கறதுக்கு இவ்வளவு, இந்த ஒன்றுக்கே இவ்வளவு காலம் போச்சு, உசுறு போச்சுனாக்க இனி 2வது பார்க்கறதுக்குள்ள நான் இருப்பேன் நான் உலகத்தில். அப்புறம் என்ன தூள்? ஈஸியாக கேட்டிருக்கலாம். நம்மளை மாதிரி அவன் கேட்கணும்னு நினச்சா கேட்டிருக்கலாம். இல்லை, இட் டசன்ட் ஸ்டாப் வித் மீ, இட் ஸ்டார்ட்ஸ் வித் மீ. ஐயோ, பயங்கரமான இது. என்னோடு நின்று போகாது. மேபி தமிழில் சொன்னவங்க நல்லா என்னோட நிற்பதற்காக அல்ல, என்னோட ஆரம்பிப்பதற்காக. அது 100ல் ஆரம்பித்தா என்ன, 1000ல் ஆரம்பித்தா என்ன, 500ல் ஆரம்பித்தா என்ன, அது என்னுடைய 100வது வயசில் ஆரம்பித்தா என்னையா, என்னுடைய 500வது வருஷத்தில் ஆரம்பித்தா என்னையா, அது என்னுடைய எத்தனாவது வருஷத்தில் ஆரம்பித்தா என்ன. இது என்னிடத்திலிருந்து ஆரம்பம். என்னோட நிற்கிறதுக்காக அவர் தரல. இந்த கோணத்தில் சபையை நான் கொண்டு வரணுமே. இப்போ ஆவியானவர் கொண்டு வர பார்க்குறாரே. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. என்னில் ஆரம்பித்தவர், என்னில் அந்த நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள சொல்லிட்டானா? பவுல் சொல்லிட்டானா? 100வது வயசில் அவன் ஆண்டவரை குறை சொல்ல, திட்டலை. ஒரு பிள்ளைய பார்க்கறதுக்கு இன்னும் பாடுபடுத்துறீங்க, பெருசாக ஆகும்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல. ஸோ இட் ரிக்வயர்ஸ் ஷேப்பிங். ஸ்டெப் நம்பர் 3, உடனே ஐசக் வந்துட்டான். ஐசக் வந்தோடனே, எப்பா என்னை விட்டார்றா ஆண்டவர்னு. வெரி லவ்லி the way God leads people. Lovelyங்க. Hallelujah. We are in the hands of the Almighty God. Please don't forget. உடனே பார்த்தார். குதிச்சது போதும், ஒன்று பார்த்துட்ட, அடுத்து 2 வரும், 3 வரும், 4 வரும், தூள் வரும் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. கொஞ்சம் இப்படி வா ஆண்டவரே, என்ன செய்யணும்? போய் நீ பலி கொடுன்னார். வலிக்கும் பயங்கரமா. கொடுத்து வேற கொடுக்கறதுல இந்த மாதிரி பாடுபடுத்தி கொண்டு போட்டார் என்னைய. என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி அரபிக்கடல் தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு, இதுக்கு 2வது ஆள் நமக்கு என்னையா இது? இப்போ கொடுத்ததுக்கப்புறம் அவனை கொண்டு போய் நரபலியாக கொடுன்னு சொல்லி போட்டு, நீங்கள் என்னப்பா இது? அப்பா இதான் நான் கொஞ்சம் தெரியாமல் கேட்குறேன். இவ்வளோ நாள் விசுவாசத்தில் இருந்தேன், எங்கள் விசுவாசம் முத்தி போய் இப்போ கடைசியில் ஏன் மண்டை குழம்பி போச்சு? உங்களுக்கு ஏதாவது மண்டையில் இருக்குதான்னு கேட்டேன். நீங்கள் ஸ்டேபிளாக தான் இருக்கீங்களா? நீங்கள் ஸ்டெடியாக தான் இருக்கீங்களா? நமக்கு அந்த சந்தேகம் வரும். ஆண்டவர் மனசு ஸ்டெடியாக இருக்குதான்னு கேட்குற அளவுக்கு இவன் துணிஞ்சானா? தேவனான் அவர் எப்போதும் ஸ்டெடியாக இருக்கிறவர், தப்பு செய்வதே. இட் இஸ் இம்பாசிபிள். He is good. He knows what he is doing. அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். நம்மளை மாதிரி குழம்புகிற தேவன் இல்லை, குழம்புகிறவரும் அல்ல, சோர்ந்து போகிறவரும் அல்ல. கரெக்டாக கேட்பார், சொல்லுவார். ஒரு காரியத்தை சொல்கிறேன் கேளுங்க. கொண்டு போய் மலையில் பலியிடு மோரியா, நான் சொல்கிற மலைக்கு போகணுன்ட்டார். அதுவும் நீ பாட்டுக்கு கண்ட இடத்துக்கும் போகாத. லோத்து சொன்னா, நான் அங்கெல்லாம் வர முடியாது, பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே வேணால் போட்டான்னு, சமபூமிக்கு வேணால் போகிறேன். முடியாதுன்னார். நீ மலைக்கு போடான்னா மலைக்கு போக மாட்டேன்ட்டான். இவன் சமபூமி போய் தொலை, அப்படியாவது போய் தொலை போ அப்படின்னா, ஏதோ போய் தொலைஞ்சான். கடைசியில் தொலைஞ்சான். போ, நான் காட்டுகிற மலைக்கு நீ போ. அது எத்தனை நாள் பிரயாணப்படணும்னு தெரியாது. 3 நாள் ஆகலாம், ராத்திரி பகல், இல்லை 10 நாள் ஆகலாம். No question, no opening your mouth, just shut your mouth and follow me, that's all. Listen to me.
ஆர் வி ரெடி? நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு தூரம். அந்த ஒரு செடியை நற்குல திராட்சை செடியாக கொண்டு வர்றதுக்கு அவர் படுற பாடு இது. இதெல்லாம் பைபிள் அவ்வளோ டீட்டெயிலாக எங்கேயாவது இருக்குதா? இல்லை. தேவன் அந்த தாட்ஸை கொடுத்து பேசுகிறாராக்கு நம்மளோட, அவளுக்கு கற்றுக் கொடுக்குறார். நீ நற்குல திராட்சை செடின்னு தான் உனக்கு பேர். ஆனால் இன்னும் நான் நினைக்கிற மாதிரி நீ நற்குல திராட்சை செடி இல்லை. உன்னை உருவாக்குறதுக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் எல்லாம் முடிஞ்சு நீ ஒத்துழைச்ச பிறகு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நாட்டுவேன் பார். சூப்பராக இருக்கு. அல்லேலூயா. கொண்டு போய் கொடுன்னு அவன் அதுக்கும் ரெடின்ட்டான். Because the blessings doesn't stop at me, but it will start at me. இதுதான் இன்னைக்கு ஸ்லோகன். நல்லா கேளுங்க. தேவனுடைய திட்டங்கள் என்னோடு முடிவதில்லை, என்னிடத்தில் ஆரம்பமாகிறதுன்னு நினச்சிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு ஃபெய்த் இருக்காது, இல்லைன்னா பொறுமை இருக்காது. பாதியில் விட்டுட்டு ஓடிடுவான். நான் என்னோட முடியணும்னு நினச்சேன், கண்ணால் அத்தனையும் பார்க்கணும்னு நினச்சேன், நீ ஒன்றும் பண்ணல, போயா, இவ்வளோ நாள் இருந்தது எனக்கு என்ன லாபம்ன்ட்டு ஓடியே போயிடுவான். It starts. 100 வயது வரைக்கும் காத்திருக்க வைத்த தேவன் சந்தோஷமாய் காத்திருக்கிறேன், அதையும் முடித்தார். அதை முடித்த பிறகு கொடு, காணிக்கையா கொடுன்னாரு. அதுவும் செய்கிறேன், நான் இதுவும் செய்வேன், இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இருக்குதா, அதையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததில் அவர் பார்த்தார் ஆண்டவர், எப்பா இவன் பயங்கரமான ஆள், ரெடி ஆகிட்டான்டா, எல்லாத்துக்குமே ரெடின்னு அவர் கணிப்பு அவருக்கு வந்துச்சு. அவருக்கு திருப்தி வந்த பிறகு ஸ்டாப் அப்படிங்கிறார். 22:12 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. என்னது ஏங்க இதுக்கு முன்னால் தெரியலையா உங்களுக்கு? 100 வயசு வரைக்கும் காத்திருக்கும் போது தெரியலையா? 3 அந்நியர்களை உபசரிக்கும் போது இவன் எப்படி உபசரித்தாங்கிறது உங்களுக்கு விசுவாசம் உள்ளவன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்புறம் அவன் பெற்றெடுத்து பிறகு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் ரிஜாய்ஸ் பண்ணிட்டு இருந்தான், அவன் விசுவாச வீரன் உங்களுக்கு தெரியலையா? இப்போ தான் தெரியுதா? இப்போ தான் தெரியுதில்ல உன்னை எந்த அளவுக்கு இழுக்கணுமோ. கொஞ்சம் கடினமான உபதேசம் தான் இன்றைக்கி சர்ச்சுக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போது நான் எவ்வளவு தூரம் உன்னை இழுக்கணுமோ, எவ்வளவு தூரம் உன்னை நோவடிக்கணுமோ, நோவடிக்கிறது அவர் நல்லதுக்காக எவ்வளவு தூரம் அந்த டெஸ்ட்டு சோதனை பண்ணுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறதுல நல்லா உருவாயிடுறான் இவன். The nugget of gold. இந்த கோல்டு செய்கிற ஆசாரியர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆசாரியர்கள் அந்த ஃபர்னஸில் போட்டு அது களிம்பெல்லாம் எடுத்து சூடு ஏற்றி களிம்பெல்லாம் எடுத்து பளபளன்னு ஈனு சிரிச்சான்னா பல்லு இடவில்லையில் தெரியணும், அவன் முகம் தெரியணுமா. நக்கெட் ஆஃப் கோல்டு அது. அவன் முகம் பளபளன்றது அது முகம் தெரிஞ்சால் அவனுக்கு திருப்தி வரும். இல்லைன்னா போட்டு விட்ருவான் மறுபடியும். அதில் இன்னும் களிம்பு இருக்குது. அதுபோல் உங்களையும் என்னையும் எந்த அளவுக்கு தேவன் சுத்தம் பண்ணணுமோ, கொடுமைப்படுத்துறதல்ல, சுத்தம் பண்ணதா, அப்போ தான் நற்குல திராட்சை செடியாய் நீ மாறுவாயின்னு. அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் லுள்ளுன்னு கத்திட்டு கூட்டுக்கணும் நல்லா போட்டு விட்டுருவாரு. இன்னும் நல்லா கத்துனீன்னு அவன் கத்தி ஒரு நாள் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து அழகாய் பதில் சொல்ல ஆரம்பிப்பான். பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணுறேன். ஆபிரகாமுக்கு தேவன் செய்ததான அத்தனை சோதனைகள்லையும் அவன் பொறுமையை கற்றுக்கொண்டு, விசுவாசத்தை கற்றுக்கொண்டு, தேவன் மேல் அன்பை கற்றுக்கொண்டு, பாசத்தை கற்றுக்கொண்டு, என் வாழ்க்கை முழுவதும் தேவன் தான், இனி நான் ஒன்றும் இல்லை, நான் பிழைச்சாலும் அவருக்கு தான், மறிச்சாலும் அவருக்கு தான்னு சொல்லி அந்த நிலைமைக்கு வந்து கடைசி சோதனை, கர்த்தாவே இன்னைக்கு நமக்கு தராததுனால சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்மளை மாதிரி நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் மோரியா மலைக்கு கொண்டு போனோம்னா ஒரு வேளை சர்ச்சில் இருக்கவே மாட்டான். ஆனால்
நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நாம் சகிப்பதற்கு தேவன் நம்மை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். தட் இஸ் எனஃப். ஸோ ஏதோ புதுமை என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் நடுவில் பற்றி எறியக்கூடிய அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் எண்ணாதீங்க. இட் இஸ் குவைட் நேச்சுரல். பிகாஸ் ஐ கால்ட் யூ. Because I called you. All that you are facing today, they are painful, disappointing. But you love me, I know. Hallelujah. I know you are in my hands. You don't understand, but you are still in my hands. But the blessings doesn't stop at you, but it starts at you. Time is not a matter for God. Time and space are not barriers for God. He can overrule anything. He can overrule anything. எதையும் தாண்டி செய்யக்கூடியவர். அவருக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல நம்முடைய தாமதங்களோ நம்முடைய சங்கடங்களோ. அது அவருக்கு பெரிய பொருட்டே கிடையாது. பட்டுன்னு ஒரு நாள் தூக்கி விடுவார். அன்னைக்கு இருக்குது மஜா. அல்லேலூயா. அப்படியே ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தின் எண்டுக்கு நாம் வந்தாலும் கூட நாம் ஆரம்பமாக இருக்கிறோம், அப்படியே முடிவு எங்கேயோ மகிமையாக இருக்கும். ஆமேன். அதுக்காக நம்ம எண்டு வரையும் கொண்டு போய் ஒன்றும் பார்க்க விடாமல் பண்ண மாட்டார். இந்த பூமியிலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம். ஏன் அவன் தாய்க்காக அவ்வளவு துக்கம் கொண்டிருக்கிறான்னா, மேபி திஸ் இஸ் த வெரி ரீசன். நம்ம எவ்வளவு தான் விசுவாசிகளாக இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு மாம்சத்தில் போய் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் போல், அவங்களுக்கு அழுததே இல்லை, அவங்க கண்ணீரே விட்டதில்லை, அவங்க சிரித்ததே இல்லைன்னு நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். நம்ம தான் இந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டுருக்கோம். யோ, அவங்களும் மனுஷர்கள் தான் ஐயா, நம்ம அழுத மாதிரி அவனுங்க அழுதுருக்குறாங்க. நம்ம எல்லா மனுஷர்களும் அப்படி தானே. ஆனால் அந்த சரித்திரம் ரொம்ப எழுதப்படாதபடிக்கு லைட்டாக தொட்டுட்டு போயிட்டார் கர்த்தர். அப்போ அவங்க பட்ட வேதனை, படபடப்பு, மற்ற காரியங்கள். சம்டைம்ஸ் யூ மே ஹாவ் டு கோ த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் பெயின் இன் யுவர் லைஃப். பட் ஸ்டில் நான் இன்னைக்கு சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு உள்ளம் பாதிக்கப்படும் என்று அவருக்கு தெரியாதா என்ன கர்த்தருக்கு? நல்லா சொல்லணும். நம்ம படுகிற வேதனையுடைய உச்சகட்டம் அவருக்கு தெரியாதோ? அவமானங்களின் உச்சகட்டம் தெரியாதோ? கால தாமதங்களின் நிமித்தம் வரக்கூடியதான காரியங்கள், வேதனைகள் தெரியாதோ? இழப்புகள் நிமித்தம் நாம் படக்கூடிய பாடுகள் அவருக்கு தெரியாதோ? என்னதான் அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போனாலும் பக்குவமா அப்படியே இழுத்துட்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. எனக்கு ஐ லைக் டு சே திஸ் திங் ரிப்பீட்டட்லி. அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு பக்குவமாக இழுத்துட்டு வந்துடுவார். அதில் மூழ்காம, அல்லேலூயா, நேக்கா அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு டபக்குன்னு ஒரு இழுத்துட்டு வந்துடுறார். அதான் மன்னன். அல்லேலூயா. இதை செய்கிறதில் கர்த்தர் மன்னன். மகிமைப்படுத்துகிறவர்கள் இன்னும் மகிமைப்படுத்துங்கள். பக்காவாக கொண்டு வர்றாருங்க. அப்படி அழகா நடுவில் கைவிட மாட்டார். பாதியில் இது வேற மாதிரி போகணும் விடவே மாட்டார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அவரிடத்துல ஜபம் 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 ஜபம். என்ன மட்டமான காரியத்துக்குள்ளே போனாலும் ஜபம் 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 போனது எண்டு வரைக்கும் கொண்டு போய் அழகாக பக்குவமாக கொண்டாடுறார். ரொம்ப ஞானி, பயங்கர ஞானி. எது வரைக்கும் கொண்டு போனார் பாருங்க. ஓங்கி கையை நீட்டிட்டான். அதாவது பிள்ளையாண்டான் மேல் நீ கை. ஏன் அதை சொல்றாருன்னா, இவன் போட்டுருவான். இவன் அந்த மாதிரி கேரக்டர். இவன் கேரக்டர் என்ன? போடான்னா போவான், வாடான்னா வருவான், ஓங்கி 2 அடின்னா அடிப்பான், அடிக்காதன்னா அடிக்க மாட்டான். தன் சொந்த பிள்ளைன்னு பார்க்காம சொல்லிட்டார்ல ஐயா அப்படின்ட்டு டபக்கு நீட்டு ஒரு பட்டன் வெட்டிடுவான். இந்த புத்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேன். டே நீ அந்த மாதிரி கேரக்டர், டே கொஞ்சம் நிறுத்து. நிறுத்தணும்னா நிறுத்திடுவான். நிறுத்துன்னா நிறுத்திட்டான். நிறுத்த சொன்னார்ல, நிறுத்திட்டேன். எவ்வளோ ஒரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் டு காட். அவருடைய உள்ளத்தை எவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கும். இந்த ட்ரைனிங் எத்தனை நாளாக கொடுத்துருப்பார். நவ் ஐ நோ தட் யூ ஃபியர் மை நேம்.
இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இனி நோ மோர் ட்ரையல்ஸ் ஃபார் யூ, எனஃப், இட்ஸ் ஓவர், யுவர் லைஃப் வில் பி ஹாப்பி. இனி அடுத்து ஈசாக்கு போனேன், நான் உன்னுடைய வாழ்க்கை முடியுது, யூ கேன் கோ. சமாதானத்தோட நீ படுத்துக்கொள்வாய். யூ வில் ஸ்லீப் இன் பீஸ் இன்டர். யுவர் லைஃப் இஸ் ஓவர், நோ மோர் ட்ரையல்ஸ். நவ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. இனி உன்னிடத்துல இருந்து ஆரம்பமாகும். முடியாது, இது முடிகிறதுக்கு ஏகப்பட்ட காலங்கள் இருக்குது. இப்படி ஒரு பிரைஸ் டவர்னு வரணுமே, உன் பிள்ளைகள்லாம் வரணுமே. நீ அப்பமே முடிவுன்னா அது எப்படி? அன்னைக்கே ஆபிரகாம் முடிவுன்னா நம்ம கதையெல்லாம் என்னாகிறது? ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம தான் முடிவுன்னா ஐயோ பின்னால ஏகப்பட்ட கும்பல் இருக்குதுன்னு நினச்சிக்குவோம், அவ்வளோதான். அது என்ன வருது, எது கும்பல், எது எப்படி, அவன் சப்ப மூக்காரனா அல்ல மூக்கு நீளமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அது வரும். கர்த்தர் சொன்னது அப்படியே. men may come and men may go, but the mantle of the Lord, whomever it falls, will continue till the very end. God's word is final. God's decisions are final. There is not one person who can change the mind of God. There is not one devil who can play with God and change the plan of God. Cannot. ஆகவே தைரியமாக இருப்போமாக. நமக்கு வரக்கூடிய பாடுகள். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? ஈசாக்கை விட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் வாழ்க்கை சமாதானமாக முடிஞ்சிச்சு. நவ் ஐசக் வாழ்க்கையில் ட்ரையல்ஸ். மறுபடியும் அவனை நற்குல திராட்சை செடியா மாற்றணுமே. அடையப்பா, எத்தனை முறைடா கிணற தோண்டுவ? அவங்க அப்பா தோண்டி வச்ச கிணற மூடிவிட்டானுங்க பொறாமக்காரனுங்க. அவன் திருப்பி தோன்றான். தோண்ட நல்ல தண்ணி வருது. ஐயனும் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா அவன் இப்போ பொறாம பிடிச்ச பயிலுக்கு மறுபடியும் வந்து மூடுறானுங்க. எத்தனை மூடு, மறுபடியும் நான் பக்கத்தில் போய் நான் தோண்டிக்கிறேன். இப்படி இந்த பொறுமையை கற்றுத்தரணுமே. எங்கப்பா தோண்டின கிணறு நீ யாருடா மூடுறதுக்குன்னு அருவாள் எடுத்துகிட்டு போயிட்டான்னா? நம்ம ஆள்கள் போனாலும் போவோம். அதையும் ஆசீர்வாதத்துக்காக நான் செய்தாலும் கூட, நான் ஆசீர்வாதத்துக்காக செய்தா சத்ரு தடுக்கிறான். பக்கத்தில் கடைசியில் ஒரு தரம் தோணுனா கர்த்தர் அத்தோட அதை ஸ்டாப் பண்ண. See, every trial has an end. Every trial has a time period. டைம் பீரியட். ஒவ்வொரு ட்ரையலுக்கும் ஒரு டைம் பீரியட், அதுக்கு மேலே கிடையாது. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். There is a trial for every time period. அதுக்கப்புறம் it gets null and void. It gets null and void. அந்த ஒரு நேரம் தான். And somebody get the comfort from it. Every trial has a time. ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு காலகட்டம், அதுக்கு மேலே அது கிடையாது. It goes off, null and void. எல்லாம் தோண்டி கிண்டி அதுக்கப்புறம் சமாதானம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் மலடி அகெயின், அவன் மனைவி. அது ஒரு பெரிய சோதனை. ஆபிரகாமுக்கு நடந்தது போலவே அங்கேயும் ஒரு ட்ரையல், ஒரு டெஸ்ட்டு. ரெட்டை பிள்ளைகள். ஒரு லைன் அப்படி போகுது, ஒரு லைன் இப்படி போகுது. யாக்கோபு, he became the father of Jacob. Isaac fathered Jacob. Abraham fathered Isaac. Isaac fathered Jacob. Jacob அவன் வாழ்க்கையில் அடப்பாப்பா 10 முறை சம்பளம் மாற்றினால. 10 முறை சம்பளம் மாற்றினாள் யார் வேதத்தில்? யாரு? ஆமோசா? எது? லாபானா? மாமனார் 10 முறை சம்பளத்தை எங்க இப்படி. ஆனாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானா இல்லை சபிக்கப்பட்டானோ? நீ 10 முறை சம்பளம் போச்சுன்னு மாத்தினால் வேதனைக்குள்ள வந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதை மறக்காத. எந்த வேதனைக்கு போனாலும், அநியாயங்கள் அக்கிரமங்கள் உனக்கு செய்யப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனக்கு பின்னால ஒரு பெரிய படையே வரும், அதை மறந்து போகக்கூடாதே. அழகா நேக்கா தள்ளிட்டு வந்துட்டார் ஆண்டவர் பாருங்க. கிளீனாக தள்ளிட்டு வந்து he fathered 12 sons. 12 பேரை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறவான். ஏன் ஆசீர்வதிச்சான்? It starts with him but doesn't stop with him. Always blessing starts with me but it doesn't stop with me. Hallelujah. Come all the 12 வாங்கடான்னு சொல்லி அவன் கிளீனாக அவன் கேரக்டர்ஸை சொல்லிட்டான். ஆனாலும் இன்னைக்கு அந்த 12 கோத்திர பிதாக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு, தட் இஸ் த 4th ஸ்டெப்.
இட் க்ரோஸ். இது எகிப்துக்கு போகணும். இப்போது எகிப்துக்கு போகும்போது எசேக்கியேல் 20 எடுத்து பிரமாதமான காரியங்களை தேவன் சொல்கிறார். ரிசர்வ் இட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்கிறது? அந்த அடுத்த ஸ்டெப்பு 4, அந்த ஸ்டெப்லேருந்து ஒரு கொடி படர்கிறது. திராட்சை செடியுடைய புத்தியை மாற்ற முடியாது. என்னன்னா அப்படியே படரும். நைட்டு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் படரும். எங்கள் வீட்டில் ஒரு கொடி இருக்குதுங்க. நான் அதை கண்ணால் பார்த்தேன். பகலில் தொங்குற மாதிரி சும்மா ஒரு தொங்கிட்டு இருக்கும், ஹேங்கிங். நைட்டில் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, எதையோ ஒரு பக்கத்தில் இருக்கிற செடியை போட்டு நல்லா நறுக்குன்னு கிர்ன்னு ஒரு சுற்றிட்டு நிற்கும். இது எங்கே கொண்டு போய் எவன் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணா? அது சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதை எடுத்து பாருங்க, உங்களால் முடியாது. எப்படி அப்படி மெஷினில் போட்டு அப்படி சுற்றின மாதிரி இருக்கும். அதை திருப்பி எடுக்கிறதுக்குள்ளால அது அந்துரும் கொடி. அவ்வளவு ஞானமா ஒரு கொடிக்கு, செடிக்கு ஆச்சரியப்பட்டு தேவனை மயப்படுத்தாம, ஆடாடா, அது நைட் நேரங்களில் நடக்குது. நான் போகிறத பார்த்தேன். அது அப்படியே போகுது, தேடுது 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 தேடுது. சில செடி மேலே படர விட மாட்டோம் தெரியுமா? ஆனால் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதை சுற்றிக்கும். அதை கொஞ்சம் கட் பண்ணி, இங்கே போகாத, அந்த பக்கம் போகணும். இதெல்லாம் கொஞ்சம் செடி வளர்த்தவங்களுக்கு தெரியும். அழகாக நைட்டில் தேவனுடைய ராஜ்யம் அப்படித்தான் ரகசியமாய் வளரும். கடுகு சின்னதான், எல்லா விதைகளிலும் சின்ன விதை. அது எப்படி வளருதுன்னு தெரியுமா? அது அழகா பறவைகள் உட்காரத்தக்கதாக ஒரு இடமாய் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் அப்படி பாருங்க, சைலண்டாக போகும். ஞானமாய் சைலண்டாக தேவனுடைய ராஜ்யம் வளரும். ஆமென். அழகாக அது தேட ஆரம்பிக்குது. ஒரு கொடி தேட ஆரம்பிக்குது. நான் பிறகு வரணும், இப்போ இல்லை, ஜஸ்ட் தொட்டுறேன். எகிப்து என்கிற ஒரு ஊருக்கு அது அப்படியே படருது. 3rd ஸ்டெப். படரி 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 ஃபுல்லாக படரிச்சு. அந்த எகிப்து ராஜாவுக்கு பயம் வந்துச்சு. அடி அம்மா, எங்கேருந்தோ வந்த கொடி ஒன்று நம்மளை சுற்றி கிடிச்சிதுரா, படருன்னு, அப்போ நம்ம என்ன ஆகுறது அப்படின்ட்டு அந்த செடி அப்படியே போகுது. அது அப்படியே போகுது, நம்ம அப்படியே போவோம். இதோடு இதை முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் கர்த்தர் சித்தமானால் நாம் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். மகிமையான காரியங்கள். எஸ்ஐயா, ஜெபம் பண்ணுறீங்களா? சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஒரு ஆபிரகாமை நற்குல திராட்சை செடி ஆக்குவதற்கு ஒரு சோதனைகள், வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டாலும் மேட்டர் என்ன? பொருத்தமே இல்லாம வாக்கு தத்தம். ஒருத்தனை கூப்பிட்டு பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் தருவேன்னா இது என்ன நியாயம்? அது 10,000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஒரே ஒருத்தன் தான் வந்தானா, அந்த மாதிரி கதை. அதுபோல கொடுத்தாலும் இன்னைக்கு நற்குல திராட்சை செடின்னு உனக்கு பேர் இருந்தாலும் இன்னும் நீ நற்குணம் வரவில்லையே. அப்படியானால் நமக்கு சோதனைகள் நம்மை நற்குல திராட்சை செடியாய் மாற்றும். நான் படுகிற வேதனைகள் ஏதோ புதுசுன்னு நினைச்சிட வேண்டாம். நமக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்களுக்கு நேரிட்ட சோதனைகள் தான் நமக்கும் நேரிடும். நேக்க அழகா பக்குவமா அந்த சோதனைகள் இருந்து வெளியில கொண்டு வந்த தேவன் தான் அவர்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். என்ன ஒரே ஒரு காரணம், ஒரு நோக்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு சில காரியங்கள் செய்தாக வேண்டும். இட்ஸ் a must. இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த உடனே அந்த பையன் இன்ஜினியராக மாற போறதில்லை. அவனுக்கு தெரியாத எத்தனையோ காரியங்கள் 4 வருஷம் அவனுக்கு படிப்பிச்சு கொடுக்குறாங்க. அவனே மாறிடுறான். கடைசியில் டிகிரி வாங்கி வரும்போது பொறுப்புள்ளவனாய் மாறுகிறான். அதுக்கப்புறம் கூட 25 வருஷம் ஃபீல்டில் இருந்த இன்ஜினியருக்கு இவன் பக்கத்தில் வர முடியாது. இவனுக்கு அனுபவம் வர வர வரதான் காரியங்களை நன்றாய் செய்ய முடியும். அது போலவே
பரலோக காரியங்கள். அப்பா நீங்க எல்லாம் வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணலாம். அப்பா என்னை மாத்திர பிஸ்னஸ்ல நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி, நான் ஒத்துழைப்பேன் அப்பா. சிலர் ஒத்துழைக்காம கெடுத்து போட்டாங்க. வேதத்தில் அப்படிப்பட்டவங்களையும் பார்க்கிறோம். இட் டசன்ட் ஸ்டாப் அட் மீ, இட் ஸ்டார்ட்ஸ் அட் மீன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோடு ஸ்டாப் ஆகாது, என்னோடு ஆரம்பம் ஆகுதுப்பா. உம்முடைய கிரியைகள் என்னோடு ஆரம்பமாகி எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு ஆபிரகாம் தனக்கு உண்டான சோதனைகள்லாம் செஞ்சு முடிச்சு மரிச்சு சமாதானத்தோடு அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் அவனுக்கு பின்னால வந்த சந்ததிகள் இன்னைக்கு நாம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏசையா, who knows what God has promised you? உங்க மேல் இருக்கக்கூடிய கிருபை எவ்வளவு பெரிதென்று யாருக்கு தெரியும்? உங்களுடைய அழைப்பு எப்படி என்று மற்றவனுக்கு தெரியாது. But God is able to perform everything well provided you and I cooperate with God. கடைசி வரைக்கும் அந்த உத்தமத்தை கொண்டு வந்து நிறுத்தினால் அதை கொண்டு மற்றவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் அல்லவா? ஆர் யூ ப்ரிப்பேர்டு? நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. அப்பா, ஒரு சரியான ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னதான் ஆழமான சோதனைக்கு கொண்டு போனாலும் அழகாக பக்குவமாக அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்துடுறீங்க. பக்குவமாக எடுத்துக்கொண்டு வர்றீங்க. ரொம்ப நேக்க காரியத்தை செய்கிறீங்க. மன்னனுப்பா, உங்களை மாதிரி செய்ய முடியுமா ஐயா? ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவ பெரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு பார்த்து ஒன்று சொல்கிறேன். என்னை பாருங்க. ஒரு நாள் ஒரு டாக்டர், ஒரு அனஸ்தசிஸ்ட், மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர், அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படிங்க இந்த அனஸ்தீசியா எல்லாம் கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். எப்படி பண்ணுவீங்கன்னு. அப்படின்னா இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் சொன்னார், திடுக்கிடும் காரியத்தை சொன்னார். இந்த மயக்க மருந்து கொடுத்து இந்த ஃபுல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, டோட்டல் அனஸ்தீசியா. அவர் சொன்னார், we take the patient up to near deathனர். நாட் டெத். நியர் டெத்னா டெத்துக்கு பக்கத்தில் கொண்டு போவோம். அந்த அளவுக்கு ஏற்றி விட்டுருவோம். அவன் செத்து போக மாட்டான். செத்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திடுவோம். அவனை ஓவராக கொடுத்துட்டா போயிடும். அனஸ்தீசியாவில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப டேஞ்சரஸ், ரிஸ்கி. ரொம்ப கவனமாக செய்வாங்க. அதை நியர் டெத்து கொண்டு போய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆன்டிடோட் கொடுத்துட்டு டப்புன்னு அவனை திருப்பி நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு வந்துடுவான். நியர் டெத்து. அப்படி பக்குவமாக கொண்டு போய் செத்து போகிறதுக்கு கொஞ்சம் கொண்டு போயிட்டு திருப்பி டபக்குன்னு கொண்டு வந்து தள்ளுறல. அதை படிச்சிருக்காங்க அவங்க. எவ்வளோ ரிஸ்கான வேலை. மனுஷனுக்கு ரிஸ்க்கு, ஆண்டவருக்கு ரிஸ்க் இல்லை. அதையும் தாண்டிட்டாலும் அவர் செத்து போறதுக்கே கொண்டு போனாலும் என்ன? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏவாள் எப்படி வந்துச்சு? ஆதாம் மேல அருவாள் வந்ததுனால ஏவாள் வந்துச்சு. அவன் நித்திரை அடைந்தான் போட்டிருக்கா. என்ன அர்த்தம்னு எனக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, போயிட்டான்னு அர்த்தம். அவனை போக நித்திரைங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? அவன் மயக்க நிலையில் இருந்தான் எழுதியிருக்கலாம்ல. அப்படின்னு எழுதாம என்ன எழுதியிருக்குது வசனம்? இதை மாத்திரம் சவுண்டா பேசுறீங்க. நித்திரை அடைந்தான்னா அவனை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இவன் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கக்கூடாது இவனுக்கு. இவனை தான் கத்துவான், என்ன பண்றீர் அப்படின்னு கத்துனா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு செஞ்ச அவரே ஜீவனும் அவரே உயிர்த்தெழுதுனான். அவரே உயிர்த்தெழுது. அவரால் எல்லாமே கூடுமே. அனஸ்தீசியா ஆட்கள் அப்படி சொல்ல முடியாது. அனஸ்தீசியா டாக்டர் நானே ஜீவனும் நானே உயிர்த்தெழுதும் என்ன ஆகிறது? அவ்வளவுதான், புதைச்சிருவாங்க அவனை. அதனால நியர் டெத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி நாங்கள் கூட்டு வரோம். நான் அதை எதிர்பார்க்கல அந்த வார்த்தையை. அவர் அழகாக அதை சொன்னார். யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே ரொம்ப பக்குவமா நம்முடைய சோதனைகள்லேருந்து வெளியில கொண்டு வருவார். தாங்க முடியலன்னு சொல்றீங்களா? இது எனக்கு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க.
உங்களுக்கும் எனக்கும் தான் ஜாஸ்தி, நம்ம தலைவருக்கு அது ஜாஸ்தியே கிடையாதுங்க. கர்த்தர் நல்லவருங்க, அழகா கொண்டு வந்து மகிமைப்படுவார். மகிமையின் தேவன். ஒரு ஆபிரகாம் அப்போ திருப்பி கொண்டு வரும்போது நற்குல திராட்சை செடியாய் மாறிவிடும். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையில் தகப்பனே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் விருப்பங்கள், இருதயத்தின் எண்ணங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களே ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே தகப்பனே தொடர்ந்து செய்யுங்க. இந்த சபையில் எம்முடைய பிள்ளைகள் என்ன மட்டமான சூழ்நிலைக்கு இறங்கினாலும் உங்கள் கையில் தானே இருக்கிறோம். நாங்கள் பக்குவமாக கொண்டு வந்துடுவீங்க, வெளியில் ரொம்ப நேக்காக கொண்டு வந்துடுவீங்க. சத்ரு தான் வெக்கப்பட்டு போவானே ஒழிய நாங்கள் ஒரு காலம் வெக்கப்பட்டு போவதில்லை. அதுக்கு எங்கள் முன்னோடியாய் ஓடின எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், அவனை பார், உன் தகப்பனை பார், வெட்டி எடுக்கப்பட்ட குழியை பார், தோண்டி எடுக்கப்பட்ட குழியை பார், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார், உன் தாயாகிய சாராளை பார். நான் அவர்களை எவ்வளவு உருவாக்கி கொண்டு வந்து ஒருத்தனை பார்க்கறதுக்கு உயிரை வாங்கினேன். ஆனால் தூளத்தனையாயின்னு சொன்னேன். அவன் விசனப்பட்டானா? இல்லை. ஆனாலும் அவனை இந்த பக்குவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆயிற்று. உன் தகப்பனை நான் அப்படி உருவாக்கினேன் என்று சொன்னால் அந்த தகப்பனுக்கு பிள்ளையாய் இருக்கிற உன்னை நான் உருவாக்காமல் விட்டு விடுவேனோ? என் கையில் இருக்கிற நீ ஒரு நாளும் தவறி போவதில்லை. சோர்ந்து போகாதேன்னு சொல்லுகிற நல்ல தெய்வமே, எங்களுக்கு கர்த்தாவே இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசு என்னும் நம்முடைய மகாராஜா மணவாளன் வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.